குட் ஈவினிங் எவ்ரிவன். ராஜ Good கார்த்திகா, evening. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க செஷனுக்கு. வெல்கம். மீனாட்சி, சுமித்ரா, ஸ்ரீ, கௌரி எல்லாருக்கும் குட் ஈவினிங். வீடியோ Good ஆன் evening. பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கௌரி வேற யாராவது வர வேண்டியவங்க இருந்தாங்கன்னா கால் பண்ண. உமா மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி இந்த வாரம் கால் பண்றது. அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க ஃபாத்திமா அவங்க ஃப்ரெண்டையும் கூட ஜாயின் பண்ண சொன்னாங்க. சுமித்ரா என்ன விஷயம்? அவங்களோட ஃப்ரெண்ட் அசிஃபா ஃபாத்திமா அவங்க ஏதோ நோன்பு இருக்கிறதா சொன்னாங்க. அதனால செஷனுக்கு வர முடியாதுங்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, நீங்க உமா மகேஸ்வரி சொல்லுங்க. சொல்றேன். ஜெயராமுக்கும் கால் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. மகாலட்சுமி யாரு? மகாலட்சுமி யாருன்னு சொல்லலாமா நீங்க? என்ன எல்லாரும் வந்துட்டு போறாங்க செஷனுக்கு. மகாலட்சுமி வீடியோ ஆன் பண்ண முடியும். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துல செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஜெயலலிதா மேல உள்ள சில விஷயங்கள் அவனுக்கு கோவம் அதிகம். அதை வெளிப்படையா சொல்லு. 2 பேர் மேல சரி, ராஜகார்த்திகா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நலமா? நலமறியாவல். சூப்பரா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? குட் நல்லா ஈவினிங். குட் ஈவினிங். எல்லாருக்கும் சொல்லுங்க குட் ஈவினிங். குட் ஈவினிங் எவ்ரிவன். காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கலெக்டர் ஆகிற கனவு எப்படி போயிட்டு இருக்கு? அதனாலதான்க்கா இவ்வளவு நாள் வர முடியல. இப்பவும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாப்பேன் அப்படி சொல்லிட்டு தான் உள்ள வந்தேன். சூப்பர். எனக்கு காலேஜ் போயிட்டு வருவேன், வந்து இந்த யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். மறுபடியும் சாட்டர்டே சண்டேவும் எனக்கு கிளாஸ் ஃபுல்லா உண்டு. சரி. அதனால ஃப்ரீயே இல்லையா, அதனால வர முடியல. ஓகே ஓகே, பரவாயில்ல. நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. சரி, ஸ்ரீ ஷர்மிளா தேவி, மகாலட்சுமி, கௌரி, சுமித்ரா வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? M1E மகாலட்சுமி எஸ். ஒருவேளை உங்களால பேச முடியல அப்படின்னா நீங்க சேட் பாக்ஸ்ல கீழே சேட் இருக்கும், அதுல மெசேஜ் பண்ணி டைப் பண்ணி நீங்க போடலாம். சரி, மகாலட்சுமி நிறைய பேர்லாம் இல்லை, 6 பேர் தான் இருக்கோம். பேசிங்கன்னா நல்லா இருக்கும். 6 பேர் இருக்கோம், பேசிங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக்கா? இன்னைக்கு என்ன அப்படின்னா, எப்பவுமே எல்லா செஷனும் ராஜகார்த்திகா மாத்தியாச்சு. ராஜகார்த்திகா என்னதான் 9 நாள் கிராட்டிடியூடு, கம்பேஷன், அது இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் 10வது நாள் கேட்டா மறந்துடுறாங்க எல்லாரும். அதனால ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இல்லைன்னா சோஷியல் ப்ராஜெக்ட்ல அவங்களை இன்வால்வ் பண்ணி அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா அதுல தான் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிடுவாங்களா. அப்போ அவங்களுக்கு அது லைஃப் லாங் மறக்காது இல்ல. அதனால அவங்க அவங்க பண்ற விஷயத்தையே எப்படி சூப்பரா பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டியில இறங்கி எப்படி அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் செஷன். அப்படி மாத்தியாச்சு செஷனை. இப்போ நேற்றுக்கு முந்தின நாள் ஸ்பேரோ பாக்ஸ் பற்றி நடந்துச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சோஷியல் ப்ராஜெக்ட்டுக்கான செஷனாக இருக்கும். இன்னைக்கு என்னன்னா எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் ஆல்வேஸ். இது நான் டைட்டில் சொல்றேன், இதை வச்சு உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கறது நீங்க சொல்லலாம். யாருனாலும் சொல்லலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம், மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். சரியா? எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் ஆல்வேஸ்.
சரி இல்ல எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்னா என்னது? எல்லாருக்கும் mostly அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. ராஜகார்த்திகா நீங்க பேசுறது தெளிவா கேட்கணும். கேட்டுச்சா நான் பேசுறது? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம ஒரு விஷயத்த பண்ணி கத்துக்கிறது தான் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் நான் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க. நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு அது மூலியமா கத்துக்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் நான் நினைக்கிறேன். சூப்பர். நம்ம ஒரு விஷயம் செஞ்சு அது மூலியமா கத்துக்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். சூப்பர். ஓகே. சுமித்ரா, கமலா, சர்மிளா தேவி, ஸ்ரீ, மகாலட்சுமி, கௌரி உங்களுக்குலாம் ஏதாவது ஐடியா இருக்கா? என் போன் ஏதோ ஹேங் ஆயிட்டு இருக்கு, எதுவுமே தெரியல. நீ பேசுறதானே கேக்கு, நீங்க சொல்லுங்க. எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் என்னது? நான் சொல்லவா? நான் ஸ்டார்ட் பண்ணவா? பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் வந்து எப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்ளை பண்றது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்திங் கரெக்டா என்னன்னு தெரியல, பட் அது கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கிறத வச்சு சொல்றேன், அவ்வளவுதான். எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட். சரி, ஓகே. நீங்க சொன்ன உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி. ஓகே, சூப்பர். ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்துட்டு இன்னொரு இடத்துல அப்ளை பண்றது அப்படி சொல்றீங்களா? எஸ் எஸ் எஸ். சரி, ஓகே. அது வந்துட்டு எப்படி சொல்லலாம், அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்ளைடு சொல்லலாம். ஓகே, எல்லாம் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டுச்சு. எக்ஸ்பெரிமெண்ட். சரி சரி சரி. சரி, ஓகே, சூப்பர். கமலா ஏதாவது சொல்றீங்களா? சொல்லுங்க ராஜகார்த்திகா. அதாவது ஒரு விஷயம் தப்போ சரியோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை செய்யறதுக்கு துணிஞ்சு செஞ்சுட்டு அதுல தப்புனா அதுல இருந்து கத்துக்கணும். அப்படி இல்ல அதுல வச்சுனா அதுல இருந்து நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். அதுவா இருக்கும். சூப்பர் சூப்பர். செம. ஒரு விஷயம் தப்பா இருந்தாலும் அதை எப்படி மாத்திக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு விஷயத்த பண்றதுக்காக கத்துக்கிறதும் பண்ணி கத்துக்கிறது. ஓகேவா? வேற ஸ்ரீ, ஷர்மிளா தேவி, கமலா இருக்கீங்களா? நீங்க கமலாக்கா இருக்கீங்களா? பாப்பா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஏதாவது நம்ம பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நல்லா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா ஏதாவது கத்துக்கிறது. சூப்பர். வேற ஏதாவது சொல்லணுமா? அப்புறம் சொல்லியிருக்கலாமேன்னு யோசிக்க கூடாது. சொல்லணும்னு தோணுச்சுன்னா அன்மியூட் பண்ணி சொல்லிடணும். மகாலட்சுமி குரல கேட்க ஆர்வமா இருக்கேன். மகாலட்சுமி யாரும் அன்மியூட் பண்ணி பேசணுங்க. நிமிஷத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க சர்மிளா தேவி. எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயம் செய்யறது மூலமா கத்துக்கிறது. சூப்பர். அத மத்தவங்களையும் கத்துக்க வைக்கிறது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சூப்பர். அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்கள அதுக்குள்ளேயும் ஈடுபடுத்தி அவங்களையே செய்ய வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாமே. அதுதான் என்னோட பாயிண்ட். எக்ஸலண்டான விஷயம். நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறது, அதை ஒரு விஷயத்த செஞ்சு கத்துக்கிறது, அது மத்தவங்களுக்கும் நம்ம கத்துக் கொடுக்கறது. சூப்பரான விஷயம் சர்மிளா தேவி. பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க சர்மிளா தேவி. ஆனா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம தியரியும் படிப்போம், ப்ராக்டிக்கலும் படிப்போம். ஆனா தியரி என்ன செய்வோம், பாதி பேர் மக்கப் தான் பண்ணுவோம். அப்படித்தானே? இந்த சப்ஜெக்டை அதில் பிடிச்சி படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா மக்கப் பண்றது நிறைய பேர். இதே ஒரு ப்ராக்டிக்கலா அந்த விஷயத்த பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா கத்துக்கிட முடியும். ப்ராக்டிக்கலா செய்யும்போது இது இப்படின்னு நமக்கு ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் நிறைய கிரியேட்டிவிட்டி வளரும். நம்மளும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க எல்லாரும் சொன்னதுமே கரெக்டான ஆன்சர் தான். ஆனா ஒரு விஷயத்த எப்போ நம்ம ப்ராக்டிக்கலா கத்துக்கிட்டு அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அப்போ வந்து நமக்கும் ஈஸியா இருக்கும், கத்துக்கிறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், கத்துக் கொடுக்குறவங்களுக்கும் அது ஈஸியா இருக்கும்.
எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அந்த விஷயம் ராஜகாட்டி அந்த விஷயம் வந்துட்டு தப்பா இருந்தா அந்த தப்புல இருந்து ஒண்ணு கத்துக்கிட வேண்டியதுதான். சரியா இருந்தா அதை அதுக்கப்புறம் எப்படி மாத்தலாம், அதை மத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், யூஸ் பண்ணலாங்கிறதே பண்ணலாம். எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது சரியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான். சரியான எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம ரிசல்ட்டை கொண்டு வர்றதை பொறுத்து இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. இதை வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் லேர்னிங் நம்ம லைஃப்ல நம்ம எப்படி இப்போ படிக்கிற விஷயம் ஸ்கூல்ல சயின்ஸ் படிக்கிறதுல சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில தான் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் யூஸ் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையாது. நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணலாம். எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வாழ்ற வாழ்க்கையே எக்ஸ்பிரிமெண்ட்னா வாழ்க்கையே எக்ஸ்பிரிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாதீங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் உங்க லைஃப்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, இல்லைன்னா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் சொன்னேன். எப்பவுமே ராஜகார்த்திகா செஷனுக்கு வந்துட்டாங்கன்னா ராஜகார்த்திகா தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க ராஜகார்த்திகா. இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையோ இல்ல சின்ன பிரச்சனையோ சில பேர் அதை ஃபேஸ் பண்றதுக்கே பயப்படுவாங்க. அதுக்கு யாரையாட்டும் தேடுவாங்க. நம்ம எந்த ப்ராப்ளம்னாலுமே நம்ம ஃபேஸ் பண்ணி கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். அதுல வந்து நமக்கு ரொம்ப முடியாத பட்சத்துல யாரோட ஹெல்ப்பாட்டு கேட்டு, அதாவது பெரியவங்க ஹெல்ப் கேட்டு பண்றது வேற. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு சில பேர் வந்து அந்த அந்த பிரச்சனைக்குள்ள போகிறதுக்கே பயப்படுவாங்க. வெளிய நின்னு பார்த்துட்டு அப்படியே பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அதுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவங்க வந்து அதே மாதிரி பெருசா நினைச்சாலுமே அதே பயத்தோடயே இருப்பாங்க. எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாம அப்படியே இருப்பாங்க. அதனால என்னன்னா துணிஞ்சு நின்னு நம்ம இது பண்ணும்போது நமக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம நிறையவே லேர்ன். சூப்பர். எதை நம்ம பயம் நினைக்கோமோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே ஒரு எக்ஸ்பிரிமெண்டா வச்சு பண்ணலாம் லைஃப்ல அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸலண்ட். செம. சூப்பர். ஓகே. வேற வேற எப்படிலாம் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? வேற யாராவது சொல்றீங்களா? ரொம்ப அமைதியா இருக்கு. சொல்லுங்க சர்மிளா தேவி. இந்த நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம மிராக்கல் மேக்கர் தானே. இவ்வளவு தூரம் பிள்ளைங்களுக்கு இவ்வளத்தையும் நம்ம பண்ற ஒரு விஷயத்த அவங்களும் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே மிதுன் சார் தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க, அதை நம்மளால முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு தெரியப்படுத்தணும், அவங்களும் அதை கத்துக்கணும்னு நினைக்கிறதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஸோ நம்ம டாபிக்கே வந்து நம்ம மிராக்கல் மேக்கர்ஸ் தான். சூப்பர் சூப்பர். ஐசஸ்டிங்க. சூப்பர் எக்ஸலண்ட். ஆக்சுவலில் நம்ம பண்ண வைக்கிறது செம்மையான விஷயம் தான். சூப்பர். தேங்க்யூ சர்மிளா தேவி. அதெல்லாம் நீங்கள் நினச்சாதான் முடியும். நீங்களாம் எப்போ அந்த விஷயத்த ஆக்சுவலாக மாற்றி உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லும் போது அதை நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதான் ஹாப்பினஸ். அவ்வளோதான். சூப்பர். அக்கா நான் இன்னொன்னு ஷேர் சொல்லுங்க. சொல்லலாமா? சொல்லுங்க. நான் வந்து இந்த செக்ஷன்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப இன்வால்வா இருந்தது ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த இதுல நான் நல்லாவே இன்வால்வா இருந்தேன். எனக்கு அதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா வீக்லி சாட்டர்டே சண்டே நானும் எங்க அப்பாவும் சாட்டர்டே ஒரு 10 பேருக்கு, சண்டே ஒரு 10 பேருக்கு ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? இந்த ஆமா, எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்கள்ட்டயா? அதுல இல்ல ஜங்ஷன் டவுன் அந்த சைடு ரோட் சைடு இருப்பாங்கல்ல. சூப்பர். சூப்பர் ராஜகார்த்திகா. அது அப்பாவும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் என்னைய தான் போய் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனியா போக முடியாது சொல்லிட்டு அப்பாவும் நானும் ரெகுலரா அதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு உங்ககிட்ட இன்னும் வர முடியல. ஃபர்ஸ்ட் இருந்த நியூ பஸ் ஸ்டாண்ட்ல போய் எல்லாருக்கும் கொடுப்போம். எனக்கு அந்த மாதிரி இப்போ போக முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கு எங்க அப்பாவே எனக்கு ஒரு வழியை காமிச்சு விட்டாங்க. அதனால ரொம்ப நான் ஹாப்பி. வீக்லி சாட்டர்டே சண்டேவா? ஆமாக்கா. சூப்பர் சூப்பர். அதான் டெய்லி பண்ண முடியல. அப்பாவுக்கும் வர்க் இருக்கு, நானும் காலேஜ் முடியறப்போ சூப்பர். அதனால டைம் கிடைக்கல.
இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சாட்டர்டே மட்டும் தான் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன். கூடிய சீக்கிரம் சண்டேவும் ஆரம்பிக்கணும். சூப்பர் எக்ஸலென்ட். ஓகேக்கா. அப்புறம் என்ன நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது வந்து சார் சந்தோஷப்படுவாங்க. ஓகே சூப்பர். ஓகேக்கா. தேங்க்யூ. சரி வேற 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 யாரு ஏதாவது சொல்லணுமோ? எப்படிலாம் நம்ம லைஃப்ல நம்ம லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோமா? இல்லைன்னா நம்ம 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 கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியா கன்வே பண்ணலாம்? இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்திலேயே நம்ம ஸ்ட்ராங் ஆகும். அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கும் புதுசா கத்துக்கிறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அதாவது நம்மளும் ஸ்ட்ராங் ஆகும், தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்து புதுசா ஒரு விஷயத்த கத்துக் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஒரு அவேர்னஸா இருக்கலாம். இல்ல நம்ம இப்போ வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். அப்படி பார்த்தா நம்ம லைஃப்ல பண்ற ஒவ்வொரு விஷயமுமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். கத்துக்கிறோம், ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிறோம். என்ன ஒரு விஷயம் என்ன நடக்கும், என்ன நடக்காது அப்படிங்கிற அடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. சொல்லுங்க ஸ்ரீ. ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயத்துல வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, இப்போ அந்த நம்ம எந்த விஷயத்த கத்துக்கிட்டு சொல்லிக் கொடுக்க போறோமோ அந்த விஷயத்த வந்து ஒரு பாயிண்டா வச்சுக்கிட்டு அதை சுத்தி சரௌண்டிங்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்து அதையும் லேர்ன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு டாபிக் இப்போ மொபைல் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதே ஓரியன்டா வேற என்னெல்லாம் அது சுத்தி இருக்கு, இன்டர்நெட்டு அதை சுத்தி வேற என்னெல்லாம் இருக்குது, சிம்மு, நெட்ஒர்க்கு, அந்த மாதிரி அதோட ரிலேட்டடா வேற ஃபீல்டுல இதோட டச்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம படிச்சாலும் நம்ம காமனா வந்து எல்லா அந்த சர்க்கிள் ஃபுல்லா கவர் பண்ணாலே இன்னும் அதுல இன்னும் டெப்தா நம்ம நிறைய விஷயம் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். செம்மையான விஷயம். இப்போ வந்து நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் எப்படிலாம் பண்ணலாம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ வந்துட்டு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், இல்லை பிடிச்சதை பண்ணணும்னு ஒன்று ஓடுவோம், இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம், ஸ்கில் டெவலப் பண்ற ஒரு ஜாபாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். ஆனா எதுலனாலுமே நேத்து சொன்ன மாதிரி தான் நம்ம தனியா தெரியணும் அப்படின்னா இன்டெப்தா போகணும்னா நம்மளை சுத்தி உள்ள விஷயங்களை தான் கவனிக்கணும். இப்போ சயின்ஸ் ரிலேட்டடா நம்ம போறோம் அப்படின்னா நம்மளை சுத்தி உள்ள எல்லாமே சயின்ஸ் தான். இப்போ நம்ம கிட்ட உள்ளதே நம்ம பார்க்கலாம். ஃபோன் எப்படி இவ்வளவு தூரம் உள்ளவங்களை கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம யோசிச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். எப்படி வேற வேற ஊர்ல இருக்கவங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உள்ளவங்க ஒண்ணா இருக்கோம் நம்ம யோசிச்சு அதை இன்டெப்தா என்னன்னு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்குற ஒவ்வொன்றையுமே எப்போ கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கோமோ அப்பவே நம்ம இன்டெப்தா அதை வந்து புரிஞ்சுக்கிட ஆரம்பிப்போம். ஸ்ரீ ஏதாவது சொல்லணுமா? இதே மாதிரி நம்ம வந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாலே அந்த விஷயம் வந்து நமக்கு நல்லாவே மைண்ட்ல பதியும். இப்போ அதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்றது ஒரு பார்ட், ஒரு ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்றோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு. அது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அது என்ன வேர்டிங்ஸ்ல நம்ம வந்து இது பண்ண நம்ம மைண்டே ஆட்டோமேட்டிக்கா ப்ரிப்பேர் ஆகும். ஸோ அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது இன்னும் வந்து ஆழமா நல்ல ஒரு மெமரியில வந்து பதியும். அது ஆக்டிவிட்டியா இருக்கலாம், ஒரு ஸ்டடியா இருக்கலாம், ஒரு குட் ஹேபிட்டா இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ சார் கிளாஸ்ல எல்லாம் நிறைய வந்து நம்ம ஒரு நெகட்டிவா ஒரு வார்த்தையை வந்து அப்படியே பாசிட்டிவா மாத்துறது எப்படி அப்படின்லாம் ஒரு செஷன்ல நான் படிச்சிருக்கேன். ஸோ மைண்டே ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா அந்த விஷயம்லாம் வந்து நம்ம மைண்டே ஆட்டோமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். ஸோ அதெல்லாம் இன்னொருத்தங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது இன்னும் டெப்தா வந்து மைண்ட்ல அது பதியும். அதே மாதிரி இன்னொருத்தங்க நமக்கு இப்போ வந்துட்டு பவர் ஆஃப் வேர்ட்ஸு நம்ம ஒரு 10 வார்த்தை சொல்லி கொடுக்கோம் செஷன்ல. இது இப்போ வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு போல உடம்பு முன்னேற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவோம். விட்டுட்டு பேராயிட்டீங்கன்னா கூடவே இருக்கும் மாதிரி. இந்த ஏதாவது ஒரு விஷயத்த ஒருத்தங்க நம்ம செய்ய சொல்றோம் அப்படின்னா இதை நீ இப்படி பண்ணு அப்படின்னு ஆர்டரா பண்ணாம இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இதை மாத்தி இப்படி பண்ண அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அதை ரிசீவ் பண்றவங்களுக்கு வந்து அதை ஒரு ஆர்டர் பண்ற மாதிரியும் அவங்கள நம்ம கார்னர் பண்ற மாதிரியும் தோணாம நம்மள வந்து ஒரு ஆல்டர்னேட்டா சேஞ்ச் பண்ணி ஒண்ணு பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட்ல. ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருக்குள்ளயும்
வந்து பேசும்போதும் ஒரு லேர்னிங்கா இருக்கட்டும், லேர்னிங் ப்ராசஸ்ல கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது வந்து ஒருத்தங்க மைண்ட்ல போய் சேர்றது வந்து அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருந்தாலும் நம்ம ஒரே விஷயத்த சொல்லுவோம். அது 40 ஆங்கிள் ஒருத்தங்களுக்கு போய் மைண்ட்ல வந்து இறங்கும். அங்க இருந்து 60 கொஸ்டின் ரிட்டர்ன் வரும் நம்மளுக்கு. ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அந்த மாதிரி செஷன் நீங்களாம் தனுஷாலாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாரோட மைண்ட் செட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லேர்னிங் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்த இன்டெப்தா படிக்க முடியும். சூப்பர். அப்போ இதுல என்ன நம்ம கத்துக்கிற விஷயத்துல நம்ம சூப்பரா மாறணும், அதே மாதிரி நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த இன்னும் கத்துக்கிடணும், இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ என்னோட கொஸ்டின், நீங்க ஒவ்வொன்றும் கத்துக்கிறீங்கல்ல, இது வந்து நீங்க எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க உங்களை எந்த அளவுக்கு ஆராய்ச்சி உள்ள போறீங்கிற நீங்க சொல்லணும். எல்லாருமே நான் வந்து நிறைய ஏதாச்சும் நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கலா என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு அவனுக்கு வந்து டெக்னிக்கலா எந்த நாலேஜுமே இருக்காது. அவனுக்கு சொன்னாலும் மைண்ட்ல ஏறுற ஆள் கிடையாது. ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. நான் வந்து ஆனா இந்த மொபைல் இந்த ஆப் இதை வந்து இப்படி ரன் ஆகுது அப்படின்றத சும்மா சொல்லிட்டே இருப்பேன். உடனே இதுதான் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாதுன்னு தெரியும்ல, ஏன் சொல்ற அப்படின்னு கேட்பான். உடனே நான் சொல்லுவேன், உனக்கு சொல்லி கொடுத்தாதான் அது எனக்கு மைண்ட்ல இருக்கும், நான் உனக்காக சொல்லல எனக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, நீ அன்னைக்கு சும்மா சொன்ன, அது என் மைண்ட்ல எப்படியோ ஆட்டோமேட்டிக்கா ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு போகும்போது எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு, இந்த டெக்னிக்கலான சில விஷயங்கள், இப்போ சிஸ்டம்ல இந்த எக்ஸல் யூஸ் பண்றது அப்படி சம்திங் ஏதோ ஒண்ணு. ஓகேவா, அப்ப நான் வந்து அப்போ சும்மா ஏதோ விளையாட்டு போக்குல சொன்னேன், நான் சொன்னாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும், அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீ கேளு இல்ல கேட்காட்டி போ அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டேன். ஆனா அவனுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே மைண்ட்ல ஏறி இருக்கு. நம்மளோட அந்த கான்சியஸ்ல இல்லாத டைம்லயே அது சப்கான்சியஸ்னு சொல்லுவாங்க. அந்த டைம் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியே வருது அப்படி சொல்லலாம். இப்போ நம்ம கிட்ட உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துடலாம், நம்ம கிட்ட உள்ளவங்க நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஆனா இப்போ வந்துட்டு டெக்னாலஜி நம்ம உள்ளங்கையில வச்சுட்டு உலகத்தையே பார்க்க முடியுது. அப்போ டெக்னாலஜி மூலியமா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்துட்டு ராஜகார்த்திகா சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, இப்போ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நாங்க பண்றாங்க அப்படின்னு. இப்போ ராஜகார்த்திகா வந்துட்டு கத்துக்கிட்டு உங்களுக்கு அதுல வந்துட்டு நீங்க அதுல நிறைய ஆக்ஷன் ஸ்டெப் வாரம் வாரம் வீக்லி ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் போய் ஆக்ஷன் ஸ்டெப்ல இறங்கியிருக்கீங்க. அப்போ அது மேல உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோண போய் நீங்க பண்றீங்க. இப்போ வந்துட்டு இந்த விஷயத்த நீ இன்னும் டீப்பா பண்ணா இது நிறைய பேருக்கு தெரிய வச்சு அவங்களே கூட நம்ம பண்ண வைக்கலாம். அப்போ உங்களுக்கு எப்படி இதை ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சோ அது மற்றவங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்க வந்துட்டு இது வீடியோ, அதாவது ஒரு வீடியோ கண்டென்ட்டா, அது வந்து கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்றதை விட நம்ம கத்துக்கிட்டதை இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அது மேபி நம்ம நிறைய வீடியோஸ் போட அது கண்டென்ட்டா மாறிடும், கண்டென்ட் கிரியேட்டரா தானா மாறிடும்னு வச்சுக்கிடுவோமே. ஆனா இப்போ வந்துட்டு நான் கத்துக்கிட்டது நான் வந்துட்டு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இப்போ செஷன் முடிஞ்சோன்னா ஹாப்பி ஆயிரும். ஏன்னா சரி இன்னைக்கு 4 பேருக்கு சொல்லியிருக்கோம் ஒரு நல்ல விஷயம், அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அப்போ அதேமாதிரி நம்ம வந்துட்டு எப்போ நம்ம கத்துக்கிட்டதை ஒரு வீடியோவா எடுத்து போடுறோமோ அப்போ வந்துட்டு நம்ம தேட ஆரம்பிப்போம். இப்போ நமக்குன்னு ஒண்ணு படிக்க விட இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆன்லைன் செஷன் இல்லாத டைம் நான் ஒழுங்கா எந்திக்க மாட்டேன், எக்ஸசைஸ் யோகா அது மாதிரி பவர் ஹவர்ஸ் எல்லாம் அதிகம் ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா ஆன்லைன் செஷன் ஸ்டார்ட் ஆயிட்டுனா நான் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அப்போ நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, அது என்னெல்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாளைக்கு அவங்க சொல்லி கொடுக்குறவங்க ஒரு டவுட்டுன்னு கேட்டா நமக்கு சொல்ல முடியும் நம்மளால. அப்போ நான் வந்துட்டு கரெக்டா உங்களுக்குலாம் சொல்லணும் அப்படிங்கும்போது நான் இன்னும் டீப்பா அதை அனலைஸ் பண்ணுவேன், நிறைய கத்துக்கிடுவேன். நம்ம அதான் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா நிறைய கத்துக்கிடணும், இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு. அதான் வேற ஒண்ணும் இல்லை. அப்போ நம்ம இப்போ வந்துட்டு ராஜகார்த்திகா வந்துட்டு யூபிஎஸ்சி படிக்கீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறத கூட ஒரு வீடியோவா எடுத்து போகலாம், 30 செகண்ட் ஷார்ட்ஸா. இன்னைக்கு படிச்சேன், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், எதானாலும் இருக்கலாம். ஒரு ஹிஸ்டரியை படிக்கீங்க எதுனாலுமே அதுல வந்துட்டு ஏதாவது ஒரு
அது வந்துட்டு மத்தவங்க இப்போ படிக்கிறதுல ஒரு விஷயம் இப்போ படிக்கிறதுல வீடியோன்னு சொன்னீங்கல்ல, ம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூடியூப்ல ஸ்டடி வித் மீ அப்படின்றது பார்த்திருக்கீங்களா யாராச்சும்? ஸ்டடி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு சேனலா யூடியூப் சேனலா? வெறும் வீடியோ யூடியூப் சேனல் கிடையாது. ஆ. காமனா எல்லா லைப்ரரிஸ் அப்புறம் ஸ்டடி சென்டர்ஸ்லலாம் வந்து ஸ்டடி வித் மீ அப்படின்ற ஒரு கோட் வச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணி அப்படியே வச்சு புக்ல படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ம், 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 ம். சைலண்டா இருக்கும். எதுவுமே பேச மாட்டாங்க. எதுவுமே வந்து ஆக்ஷன்ஸ் இருக்காது. அந்த ம். ஸ்டடி ரூம் வந்து வீடியோல இருக்கும். அவங்க வந்து ஃபுல்லா புக்க திருப்பிட்டே இருப்பாங்க. ம். ஆக்சுவலா இது வந்து நெறைய லைப்ரரீஸ்ல அப்ராட்ல வந்து நம்ம யுகே, யுஎஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ஊர் வரைக்கும் இருக்குது. ஸ்பெஷலா அந்த சேனல் ஸ்டடி சேனல். அது அந்த சேனலோட பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, இப்போ ஒருத்தவங்க தனியா படிக்கிறாங்க. சில பேருக்கு வந்து குரூப்பா இருந்தா தான் படிக்கிறதுக்கு வந்து மைண்ட் செட் வரும் அப்டிம்பாங்க. அப்போ அந்த வீடியோவ ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க படிக்கிறாங்க அப்டின்னா, என் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அந்த படிக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ்லாம் வந்து யுனைட்டட் ஆகுற மாரி ஒரு இதுல இப்போ ஆன்லைன்லயே கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஸ்டடிக்கு ஒரு அ நமக்கு ஒரு சப்போர்ட் மாரி இருக்குது அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சூப்பர். ம். அப்டி நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ அதாவது இப்போ வந்துட்டு இப்போ நம்ம படிச்சதே இப்போ நான் இன்னைக்கு ஒரு புக் படிக்கேன். இந்த புக்ல இந்த விஷயம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நான் ஷேர் பண்றேன்னா, அந்த நான் ஷேர் பண்றதுனால இன்னொருத்தவங்க அந்த புக்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ நான் ஷேர் பண்ணலாம் அந்த புக்ல. இப்படி ஒரு புக் இருக்குன்னு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கலாம். அத படிச்சா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஒரு புக் படிக்கிறது, இப்போ நம்ம லைஃப் இப்போ சைக்காலஜி படிக்கணும்னா அது ரிலேட்டடா நான் டெய்லி வீடியோ போடலாம். இது இது பிஹேவியர் மாடிஃபிகேஷனா இந்த மாதிரி ஒருத்தவங்க பிஹேவ் பண்ற விதத்த எடுத்து போடும்போது லாங் வீடியோலாம் இல்லை, யாருக்கு இப்போ பார்க்க பொறுமையா இருக்கு. 30 செகண்ட் 20 செகண்ட் ஷார்ட்ஸா போட்டுறணும். இல்லை கொஸ்டினா கூட நம்ம கேட்கலாம். முன்னால சார் சொல்லுவாங்க சயின்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பாங்க. பேர்ட்ஸ் ஏன் வி ஷேப்ல பறக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கொஸ்டினா போட்டுட்டோம்னா அதை ஆர்வம் உள்ளவங்க அதை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஆமா எதுக்கு பேர்ட்ஸ் ஏன் வி ஷேப்ல பறக்கு அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணி பார்க்கறதுனால அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். கார் டயரு, பைக் டயரு, எல்லா வெஹிக்கிளோட டயரையும் பிளாக் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி தண்ணியிலைய ஆயில் மிதக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நம்மளை சுத்தி உள்ள விஷயங்களே இப்படி ஒவ்வொரு வீடியோவா போட்டு கொஸ்டின் கேட்டு நம்ம போட்டா கூட சர்ச் பண்றவங்க அதை அவங்களோட தேடல் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம். வேற நம்ம கத்துக்கிட்டதை ஒரு வீடியோவா 30 செகண்ட் 20 செகண்ட் வீடியோவா எடுத்து போட்டோம் அப்படின்னா டெய்லி நம்மளும் நிறைய கத்துக்கிடுவோம். நமக்கும் கிளாரிட்டி கிடைக்கும். இன்னும் ஆழமா நம்ம புரிதல் அதிகமாகும். நமக்கு ஒரு விஷயத்து மேல இருக்கிற புரிதல் வந்து அதிகமாகும். அது மாதிரி நிறைய பேருக்கு கத்துக் கொடுத்த மாதிரியும் இருக்கும். நாளைக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கெயின் ஆகும். நம்ம படிச்சு நமக்குள்ளே மட்டும் வச்சு இப்போ இன்னொருத்தங்கிட்ட சொல்லி ஒரு வேலைக்கு சேர்றதுக்கும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டா எல்லாரும் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ஒரு வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல பேசும். ஒரு இன்டர்வியூக்கு அப்படின்னு நம்ம போனாலும் எங்கனாலுமே நாளைக்கு போல்டா நம்மளாலே ஒரு இடத்துல பேச முடியும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த நம்ம சொல்லிக் கொடுக்க மூலியமா அவங்களுக்கு வேற விதமா தோணலாம். அவங்க வேற விதமா அதை சிந்திக்கலாம். ஒரே பெர்ஸ்பெக்டிவ், ஒரே நோக்கம், ஒரே விதமா தான் எல்லாரும் யோசிப்பாங்கங்கிறது கிடையாது. இல்லை நான் ஒரு விதமா யோசிச்சா நீங்க ஒரு விதமா யோசிக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அவ்வளவுதான். ஏன் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா நமக்கும் தெளிவு கிடைக்கும், அவங்களும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்துட்டு கமலாக்கா ஆர்மியில இருக்கீங்க. அது வந்துட்டு அந்த ட்ரைனிங் போறது அதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. இப்போ அந்த மாதிரி போனால் அந்த இடத்துல எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் வீடியோ போடலாம். நம்ம டெய்லி போடணுங்கிற கூட அவசியம் இல்லை. நமக்கு எப்போ இது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இந்த மாதிரி வீக்லி ஒரு 4 தடவை இந்த மாதிரி ஒரு 4 வீடியோ 30 செகண்ட் வீடியோ எடுக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது, இந்த மாதிரி எடுத்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதான் எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் ஆல்வேஸ். நம்ம எப்போ என்ன விஷயத்த கற்றுக்குறோமோ அதை வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொஸ்டினாக கூட கேட்கலாம். இல்லை நான் இதை கற்றுக்கிட்டேன், இதை நீங்கள் எப்படி பார்க்கீங்க அப்படின்னு கூட நம்ம வீடியோ போடலாம். இதான் சொல்ல நினச்சது. நீங்கள் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க தெரில, ரெடியாக இருந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களோட விஷயங்களை ஆரம்பிச்சிங்க. நீங்கள் அது வந்துட்டு உங்களுக்கே புதுசாக இருக்கலாம். ஆனால்
நீங்க கூட புதுசா பண்ணலாம் அந்த விஷயத்த. ஆனா அதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்படி நீங்க நினைக்கிற விஷயத்த கூட நீங்க போடலாம். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ராஜகார்த்திகா, ஷர்மிளா தேவி, மகாலட்சுமி, ஸ்ரீ கமலா. சொல்லுங்க. வீடியோலாம் போட முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாக்கா, வீடியோ எல்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம்க்கா. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? வீடியோக்கு பதிலா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஒரு ஐடியா சொன்னாங்க. இப்ப என்னன்னா ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம்ல, அப்போ சொன்னாங்க நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால என்னை ஏதாட்டும் ஹெட்டிங்ஸ் கொடுத்து எஸ்ஏ எழுதி எனக்கு சப்மிட் பண்ணு அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. நானும் அதே மாதிரி பண்ணுவேன். அப்போ இப்போ ரீசெண்டா சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரோடு சைடுல ஆதரவு இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு பேட்டி மாதிரி எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அதை வச்சு அவங்களுக்கு நீ என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து வீடியோ அப்லோட் பண்ணி நீ வந்து இது பண்ணு அப்படி சொன்னாங்க. நீ அதே மாதிரி எனக்கு எஸ்ஏவும் சப்மிட் பண்ணணும், வீடியோவும் பண்ணு அப்படி சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னன்னா எஸ்ஏ கூட நான் எழுதிடுறேன் ஓகே, ஆனா வீடியோ எல்லாம் வேண்டாம்ப்பா. ராஜகார்த்திகா, என்னன்னு தெரியல. வந்து இப்படி ஒரு டேடி இவ்ளோ விஷயம் சொல்றாங்க, இதை எப்படி நீங்க ஆக்ஷன்ல எடுக்காம இருக்கீங்க? ராஜகார்த்திகா, நீங்க கால் பண்ணுங்க சரியா? நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணணும், ஓகேவா? உங்க வீடியோ எடுக்கிற நாளைக்கு ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆயிட்டீங்கன்னா இப்பதான் கூச்சப்படுவீங்களா? ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல இல்ல. வீடியோ நீங்க தானே சொன்னீங்க எந்த விஷயத்த பார்த்து பயப்படுறோமோ, எந்த விஷயத்த பார்த்து வேணாம் அப்படின்னு ஒரு ஷைனஸ் வருதோ, அந்த விஷயத்த எப்போ நம்ம எடுத்து பண்றோமோ அதானே எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங். அதான் எனக்கு பயமோ இல்லைன்னா ஷையோ எதுவுமே இல்ல. ஆனா எனக்கு அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. அப்ப டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்ல. வீக்லி ஒன்ஸ் இது ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறீங்கல்ல, அந்த டைம் நீங்க 1 மணி நேரம் ஆகுமா? இல்லைன்னா ஒரே நாள் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாட்டர்டே ஒரு 5 பேர் எடுத்தீங்களா, சண்டே ஒரு 5 பேர் எடுத்தீங்களா, அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கான சொல்யூஷன். அதை நீங்கள் வீடியோவாக எடுத்து போடும்போது ஒரு சில டைம் உங்களால் கூட அந்த சாட்டர்டே ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறீங்களா வீக் டேஸ் என்னால் பண்ண முடியலைன்னு, அந்த டைம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட சில ஆள்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம்ல. நீங்கள் வந்து அது நமக்கு டைம்லேயே நம்ம வீடியோ எடுத்து போட முடியலன்னு நினைக்கிறத விட, எப்படி உங்களுக்கு சீக்கிரமா சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். நம்ம எண்ணம் தானே, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம என்ன எப்படி நினைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நமக்கு டைம்லேயே நினைக்கிறத விட டக்குன்னு வீடியோ போட்டா இவங்களுக்கு சீக்கிரம் சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு யோசிச்சு பாருங்க, சீக்கிரம் வீடியோ போட தோணிரும். நமக்கு டைம்ல நம்ம நினைச்சிருக்கனால தான் டைம் இல்லாமலே போயிட்டு இருக்கு. எப்போ அதை மாத்தி குயிக்கா சொல்யூஷன் கொடுக்க என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிங்க. திங்கிங் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஏன் சொல்றாங்க, அவ்வளவுதான். நம்ம இங்க என்ன நினைக்கமோ அதான் நம்ம ஆக்ஷன்ல மாறும். நம்ம எப்போ நெகட்டிவா திங்க் பண்றதை விட்டுட்டு நம்ம செய்யற ஆக்ஷனுக்கான திங்கிங்கா மாத்துறோமோ அப்போ அந்த ஆக்ஷன் நடந்துரும். அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். எண்ணத்தை மாத்திட்டோம் அப்படின்னா செயல் செம்மையா பண்ணிடும். சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அப்பதான் நான் அது ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன். எப்போன்னா நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணது. அப்பதான் அப்போ போறேன், ஜங்ஷன்ல ரெட்டப்பாலம் இருக்குல்ல, அந்த இதுல வந்து உட்கார்ந்துருக்காங்க ஒரு லேடி. அவங்க பாக்குறதுக்கு நல்லா டீசெண்டா சுடிதார் தான் போட்டிருக்காங்க, நல்லா நீட்டாவே இருந்தாங்க. அவங்கள சுத்தி ஒரு 4-5 புக் இருக்குது, ஒரு பேக் இருக்குது, உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம். ஆனா ரொம்ப அழுக்கா இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, ரொம்ப சோர்வா இருந்த மாதிரி இருந்தாங்க. அவங்கள்ட்ட சாப்பாடு கொடுத்தோம், அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இது யாரு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டாங்க. பொண்ணு அப்படின்னா என்ன படிக்க என்னன்னு எல்லாமே கேட்டாங்க. இங்கிலீஷ்ல அழகா பேசுறாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு என்ன அப்பதான் தோணுச்சு, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லாவே இருக்கிறாங்க, எதனால இவங்க வெளியே வந்திருப்பாங்க அப்படிங்கிற அதாவது ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொரு தாட்ஸ் புதுசா வருது. ஏன் இவங்க வெளியே வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு அதுக்கான பாதுகாப்பு இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான ஆன்சர் எனக்கு வேணும் அப்படிங்கறத நான் எங்க அப்பாட்ட சொன்னேன். அப்பதான் அப்பா இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க.
அந்த ஐடியாவே என்னால இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அது பண்ணா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். பண்ணுங்க, அவ்வளோதான். ஹாப்பினஸ் அதில் தான் இருக்குன்னா அதை பண்ணிடணும், அவ்வளோதான். உடனே பண்ணணும், சின்ன ஸ்டெப்பாக எடுங்க. பெருசாக உடனே எடுத்தோன்னே பெருசாக பண்ணணும். நம்மளால முடிஞ்சது சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பிச்சோம்னாலே அதுக்கான சப்போர்ட் தானாக வந்துடும். ஓகேவா? வீடியோ போடுங்க, கண்டிப்பாக போடணும். ஓகேவா? எனக்கு எல்லாருமே பண்ண தெரியாது. எடிட் பண்ண தெரியாத போட ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது. யார்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க. செஷன் எண்ட் ஆச்சுன்னா மறுபடியும் லிங்கை கிளிக் பண்ணி வாங்க, நம்ம 5 நிமிஷத்துல எண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு அங்க போய் என்ன டிஃபிகல்ட்டிஸ் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க, இல்லைன்னா இந்த விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சு, இது எப்படிங்க நடக்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமா தோன்ற விஷயம் இல்லை. உங்க லைஃப் அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று தோணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தோணாது இல்லை. யோசிச்சு பாருங்க, மற்றவங்களுக்கு இங்கே புதுசாக வாராங்க நம்மளே மாதிரி அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கலாம், இல்லை இந்த 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 வேலைக்கு வரணும் அப்படின்னா அவங்கள என்னெல்லாம் பண்ணணும், ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எப்படிலாம் அவங்க அச்சீவ் பண்ணலாம், நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை நீங்கள் மேரத்தான்லாம் சூப்பராக ஓடுவீங்கல்ல? ஆமா பாப்பா. மேரத்தானில் ப்ரைஸ்லாம் எடுத்திருக்கீங்கல்ல? ஆமா நிறைய. அப்போ வந்துட்டு ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடணும், அந்த மாதிரி மேரத்தான்ல ரொம்ப நேரம் ஓடணும், ஸ்பீடில் ஓடணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்க கூட நீங்கள் வீடியோவாக போடலாம். எப்படி வீடியோ போடணும்னு தெரியல. நான் இந்த யூடியூப்ல ஒரு போட்டோ போட்டேன், நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி எக்ஸாம்க்கு வந்துட்டு இந்த ஏப்ரலுக்குள்ள அப்ளை பண்ணணும். ஆனா அது யாருமே பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. யூடியூப் வச்சிருக்கீங்களா நீங்க சேனல்? என்னோட ஐடியில தான் சும்மா ஓபன் பண்ணி பார்த்தேன். நீ அன்னைக்கு சொன்னியா, ஒரே ஒரு போட்டோ பார்த்தானே யாருமே பார்க்காத. அப்ப நம்ம இந்த சேனல் பல்லுயிர் சேனல் இருக்கு யூடியூப்ல. அது வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா உள்ள சேனல்ஸ். பல்லுயிர் ஃபவுண்டேஷன் சேனல் இருக்கு. இப்போ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா உள்ள சேனல். அப்போ வந்துட்டு நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அது வந்து ரீச் அதிகமாகும். இல்லைன்னா முன்னாடியே ஹங்க்ரி டாக்ஸ்ன்னு ஒரு சேனல் இருக்கு. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேசுறது, அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி வீடியோஸ், நம்ம ராணினா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசின வீடியோஸ் எல்லாமே இருக்கு அந்த சேனல்ல. அதுல கூட நம்ம போடலாம். நீங்க வந்து வேற அந்த நேம் போடுறீங்களா குரூப்ல? அந்த ரெண்டு நான் போடுறேன். ஓகேவா? நான் போடுறேன். அந்த ஐடியோட பாஸ்வேர்டு வேணா சார்ட்ட கேட்டு வாங்கி தரேன். அப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்க இன்ஸ்டா ஐடியில உங்க இன்ஸ்டா ஐடியில கூட நீங்க போடலாம். போட்டு நீங்கள் வந்து நம்ம சேனல் இல்லைன்னா பல்லுயிர் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களோட இதை டேக் பண்ணிங்கன்னா அவங்க ஃபாலோவர்ஸும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எந்த இதில் குயிக்காக ரீச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஓகேவா? நீங்கள் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் கால் பண்ணுறேன். ஓகே. ராஜகார்த்தியா போட்டலாமா? இப்போ இந்த நாளைக்கு சாட்டர்டே சண்டே நாளைக்கு போவீங்கல்ல? ட்ரை பண்ணனும்க்கா. போவேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா வரணும். சரியா? இந்த 2 நாளைக்குள்ள கண்டிப்பா வரணும். அப்படி ஏதாவது டவுட் இருக்கு எப்படி எடுக்கணும் எதுன்னா கால் கேளுங்க. ஓகேவா? ஐடியாஸ் தாராளமா கிடைக்கும். சரியா? ஐடியா இவங்ககிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அவங்கள எப்படி இது பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது டவுட்னா கேளுங்கண்ணா. இந்த 2 நாளைக்குள்ள ஒரு வீடியோ கண்டிப்பா வந்திருக்கணும். வீடியோ எடுத்து அனுப்புறீங்க, போடுறோம். ஓகே, சூப்பர். ஷர்மிளா தேவி, மகாலட்சுமி. கடைசி வரைக்கும் மகாலட்சுமி யாருன்னு சொல்ல மாட்டேங்கீங்களே. ஷர்மிளா தேவி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? கவிதை எழுதுறீங்களா? கவிதை சொல்லி வீடியோ போடுறீங்களா? கவிதை எழுதி போட போறீங்களா? ஆமா தனுஷியா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுல கவிதைகள் எல்லாம் போட்டு என்ன சொல்றது கிடையாது, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் நடந்தா சரிதான். சூப்பர். இன்ஸ்டால போடுறீங்களா? 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே போட்டது. இன்ஸ்டாலையும் போட்டுட்டு தான் இருக்கிறேன். அப்படியே சேனல் நேம் போட்டு விடுங்க குரூப்ல எல்லாரும். கண்டிப்பா. சரி, ஓகே. டேக் பண்ணுங்க, அப்பனா இன்னும் ஃபாலோவர்ஸ் நிறைய உள்ளவங்க பார்ப்பாங்கல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உள்ளவங்க பார்க்கலாம்ல. நம்ம சேனலோட அப்படி நம்ம லிங்க் பண்ணி போட்டோம்னா நிறைய பேர் போய் ரீச் ஆகும் ஈஸியா. அதுக்காக தான்.
இன்ஸ்டால போட்டாச்சு. அதுல முடிஞ்ச அளவு ரீச் கிடைச்சாச்சு. ம். பட் இன்னும் போய்க்கிட்டு தான் இருக்குது. சரி, சரி. இன்ஸ்டால தான் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் இருக்கிறாங்க. சூப்பர், அது இன்னொருத்தவங்கள புத்தகமா அவங்களும் கவிஞர் தான். அவங்களோட புத்தகத்துல தான் ஃபுல்லாவே கவிதையெல்லாம் வெளிவந்துட்டு இருக்குது. சூப்பர், சூப்பர். ஒருத்தவங்க ஸ்லோகன் ரைட் பண்றதா சொன்னீங்கல்ல? பிரகாஷா? ஆமா. ஆ. பிரகாஷ். சூப்பர், சூப்பர். சூப்பர். அப்ப பண்ணுங்க. ஏதாவது டவுட் எதுன்னா கேளுங்க. ஓகேவா? இன்னைக்கு கண்டிப்பா. தொடர்ந்து பண்ணுவோம். Thank you so much. Good night. Deep sleep.